கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலும் சோதனைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உண்மையாக இருதயம் என்பது மிகவும் முக்கியமான நம்முடைய அவயத்தில் ஒன்று. அந்த இருதயத்தை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்கும். அப்போ நம்ம கலங்கும் பொழுது இருதயம் கலங்குது, வேதனைப்படுது, துக்கப்படுது. அப்போ நான் என்ன செய்வேன்? அந்த இருதயம் கலங்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கலங்காதீர்கள், என்கிட்ட விசுவாசம். அப்போ நம்ம எதில் நம்ம வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம், அந்த கண்ணீர் வடிக்கிறோம், அப்போ இருதயம் கலங்குது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போ கலங்காத இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்கணும். மனுஷன் மீது வைக்க முடியாது, தேவனிடத்தில் தான் விசுவாசம் வைக்க முடியும். அந்த விசுவாசம் வைக்கும்போது தான் எது நடக்கலையோ அது நடக்கும், அது நிறைவேறும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் வையுங்கள். அந்த விசுவாசம் வைப்பதற்கு தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று கீழே இருக்கிற 6ஆம் வசனத்தில் சொல்கிறது. அப்போ விசுவாசம் உங்களுக்கு நிறைவேறினா வழிகாட்டுகிற ஆண்டவராக இயேசுவின் இடத்துல தேடுங்க. அந்த இயேசுவானவர் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று இயேசு சொல்கிறார். நிச்சயமாக கலங்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கலங்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் இடத்துல அந்த விசுவாசத்தை வைங்க. அந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது ஒரு வழியை காட்டுவார். அந்த வழியை காட்டும் பொழுது அந்த இருதயம் கலங்காமல் கர்த்தர் நடத்துவார். உங்களையும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. God bless you.